அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம 4th மார்ச்ல இருந்து 11th மார்ச் வரைக்கும் நடந்து முடிஞ்ச, அதாவது நடந்த நடப்பு நிகழ்வுகள் பார்க்க போறோம். ஸோ நெறைய நியூஸ் வந்திருக்கும். ஆனா, அதுல சில இம்பார்ட்டன்ஸ் மட்டும் எடுத்து நம்ம கோர்த்து குடுத்துருக்கோம். ஸோ அத நீங்க பயன்படுத்திக்கோங்க. இதோட பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். நீங்க டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதாவது ஒரு நியூஸ் வந்து படிக்கிறது மட்டும் இல்ல. அதோட பேக்கிரவுண்ட் டேட்டா எப்படி எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்டு கொஸ்டின்ல அப்படின்றது, நீங்க எக்ஸாம்ஸ் எழுதுற பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு தெரியும். ஆ எந்த யுபிஎஸ்சியும் சரி, மத்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எது இருந்தாலுமே, அவங்க ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் படிக்கிறாங்கன்னா, அதோட பேக்கிரவுண்ட் டேட்டா படிக்கிறது ரொம்பவே முக்கியம். ஏன்னா அதுலேருந்து தான் கொஸ்டின்ஸ வந்து நெறைய தடவ கேட்பாங்களே தவிர, கொஸ்டின் பேப்பர் நியூஸ் பேப்பர்லேருந்து டைரக்ட்டான கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் இருக்காது. இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 லெவல்ல வேணா கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் யுபிஎஸ்சி, ஆர்ஆர்பி அந்த மாரி பெரிய அளவுல வைக்கிற எக்ஸாமினேஷன் எல்லாமே பேக்கிரவுண்ட் டேட்டா தான் ரொம்பவே முக்கியம். அதனால இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த 2 டேட் அதாவது இதிலிருந்து 4த்லருந்து 11th மார்ச் வரைக்கும் நடந்த அந்த முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ பார்க்க போறோம். இந்த குறிப்பிட்ட கேப்ல வந்து எங்களுக்கு நெறைய கிளாஸஸ்ல நாங்க மாட்டிக்கிட்டதுனால, என்னால கன்டினியூஸா போட முடியல. ஸோ இதுக்கப்புறம் போடுறதுக்கு நான் முயற்சி செஞ்சு போடுறேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் போடுறதுக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செஞ்சு, தினமும் வர மாதிரி எங்களோட டீம் வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, இவற்றுள் அண்மையில் நவரத்னா அந்தஸ்து பெற்ற இந்திய அரசு நிறுவனம் இது. ஸோ நவரத்னா அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ் வந்து பெற்றிருக்கு. நவரத்னா அப்படின்றது ஒரு பெஸ்ட் ஸ்டேட்டஸ் வந்து இந்தியன் ஆர்கனைசேஷனுக்கு ஒரு டீமுக்கு குடுப்பாங்க. ஸோ அந்த வகையில இந்த வருஷத்தோட நவரத்னா ஸ்டேட்டஸ் பெற்ற அமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஐஆர்சிடிசி. ஐஆர்சிடிசி உங்களுக்கு தெரியும். ரயில்வே சம்மந்தப்பட்ட இந்த எல்லாமே வந்து ஐஆர்சிடிசி தான் கண்ட்ரோல் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதுல ஆன்சர் வந்து 2 ஒன்லி. ஸோ நவரத்னா ஸ்டேட்டஸ் எதுக்கு கொடுப்பாங்க அப்படின்னா, ஃபினான்ஷியலாகவும் வணிக சந்தையில சிறப்பாக செயல்படும் மத்திய பொதுத்துறை நிறுவனங்களுக்கு இந்த அவார்டு கொடுக்குறாங்க. எதுக்காக? நிதி மற்றும் வணிக சந்தையில சிறப்பாக செயல்படுவதற்கு கொடுக்கப்படும் விருது தான் இந்த நவரத்னா விருது. இந்த அந்தஸ்து பெற்ற நிறுவனங்கள் மதிப்பு உயர்வதுடன் நிதி சார்ந்த முடிவுகளை விரிவாக்கம் செய்யவும் அனுமதி வழங்கப்படுகிறது. ஏன்னா அண்மையில 2024 மொத்த கணக்குப்படி ஐஆர்சிடிசி வந்து அதிக அளவுல கிட்டத்தட்ட ஒரு 14,800 கோடி அளவுக்கு ஏர்ன் பண்ணி கொடுத்திருக்கிறதா வந்து ஒரு தகவல் வெளியிருந்திருக்கு. அதன் வகையில இதுதான் நவரத்னா ஸ்டேட்டஸ் அறிவிக்கப்பட்டுச்சு. அடுத்த கொஸ்டின், உலக வனவிலங்கு தினம் ஒவ்வொரு ஆண்டும் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 3. ஸோ மார்ச் 3 தான் வந்து உலக வனவிலங்கு தினம், அதாவது வேர்ல்டு வைல்ட் லைஃப் டே. வேர்ல்டு வைல்ட் லைஃப் டே அப்படின்றது மார்ச் 3. ஸோ இது எப்போ ஆரம்பிச்சாங்க அப்படின்னா டிசம்பர் 2013 டிசம்பர் 20 அன்னைக்கு 68வது மீட்டிங்ல வந்து ஐக்கிய நாடுகளின் பொது சபை இதோட தீர்மானமா வெளியிட்டாங்க. அந்த தீர்மானத்தோட தான் வந்து UN 68205 அப்படின்றது. ஸோ இதன் மூலியமா டிசம்பர் 20, 2013 மார்ச் 3ல இருந்து நம்ம அழிந்து வரும் காட்டு விலங்குகளை வந்து பாதுகாக்கிறதுக்காகவும் சர்வதேச வர்த்தக ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டு சர்வதேச நாளாக இந்த மார்ச் 3 வந்து வனவிலங்கு தினத்தை செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில இந்த இயர், அதாவது 2025ஓட தீம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் ஃபினான்ஸ் இன்வெஸ்டிங் இன் பீப்புள் அண்ட் பிளானட் அப்படின்றது 2025ஓட கருப்பொருள். அதாவது வனவிலங்கு பாதுகாப்பு நிதி மக்கள் மற்றும் கிரகத்தில் முதலீடு செய்தல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கருப்பொருள் தான் இந்த வருஷத்தோட கருப்பொருள். ஸோ இது எப்போ ஆரம்பிக்கப்பட்டுச்சுன்னா, அந்த அந்த தீர்மானம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 2013. அதுவும் ஆரம்பிக்கப்பட்டது அதுதான். ஆனா மார்ச் 3ஆம் தேதி தான் வந்து இதை வந்து செலிப்ரேட் பண்ணணும், கமமரேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், தேஜஸ் என்ற இலகு போர் விமானத்தை எந்த நிறுவனம் உருவாக்கியது? ஸோ தேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர் விமானம் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த போர் விமானம் வந்து ஒரு சூப்பர்சானிக் ஏர்கிராஃப்டா செயல்படுது. ஆனா ஒரு 5th ஜெனரேஷன் ஏர்கிராஃப்டா ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சுன்னா அதுக்கான டெஸ்ட் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ தேஜஸ் வந்து இப்போ ரஷ்யா, சைனா அந்த மாதிரி நிறைய மிலிட்டரன்ஸ் வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. இந்த இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த தேஜஸ் விமானம் வந்து எது உருவாக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிஆர்டிஓ மற்றும் ஏடிஏ. ஸோ போத் ஏ அண்ட் பி தான் இதற்கான ஆன்சர். டிஆர்டிஓவும் ஏடிஏ இந்த ரெண்டுமே சேர்ந்து இந்த தேஜஸ் அப்படின்ற ஒரு போர் விமானத்தை உருவாக்கி இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நம்ம இந்தியாவில் பயன்படுத்தக்கூடிய ஒரு தேஜஸ் விமானம் பார்த்தீங்கன்னா ஒரு 4th ஜெனரேஷன் ஏர்கிராஃப்ட், லைட்டர் ஏர்கிராஃப்ட். 5th ஜெனரேஷன் ஏர்கிராஃப்ட் யார் யார் வச்சிருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா. ஓகேங்களா? ரஷ்யாவில் இருக்கிற சுகோய் Su-57 அப்படின்ற தேஜஸ் 5th ஜெனரேஷன் ஏர்கிராஃப்டும், செங்டு J-20 அப்படின்றது 5th ஜெனரேஷன் ஏர்கிராஃப்ட் சைனா கிட்ட இருக்கு. யூஎஸ் வந்து F-35. இது எல்லாமே 5th ஜெனரேஷன் ஏர்கிராஃப்ட். ஆனா இந்தியாவில் இருக்கிற தேஜஸ் வந்து 4th ஜெனரேஷன் தான் இருக்கு. 5th ஜெனரேஷன் அட்டைன் பண்ணணும்னா நிறைய பாசிபிலிட்டிஸ், நிறைய கிரைட்டீரியாஸ் வச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் இருந்தால் தான் அதை வந்து பாஸ் பண்ணுவாங்க.
இப்போ ஸ்குவாட்ரன்ஸ் MiG-21, MiG-29, ஜாகுவார், மிராஜ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த டிகேட்ல நம்ம பயன்படுத்தக்கூடியதா இருக்கு. அண்ட் இந்தியா எய்ம்ஸ் டு என்ஹான்ஸ் இட்ஸ் செல்ஃப் சஃபிஷியன்சி இன் டிஃபென்ஸ். ஸோ இது மூலியமா அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொரு கட்டத்தை வந்து எட்டிட்டு வராங்க. ஸோ இந்த ரீசெண்டா வந்து நியூஸ் படி பார்த்தீங்கன்னா தேஜஸ் போர் விமானத்துல இருக்கிற பைலட்ஸ் எல்லாருமே ரொம்ப உயரத்துக்கு போனாலுமே அவங்களுக்கு ஆக்சிஜன் சப்ளை எளிதாக கிடைக்கணுன்ற மாதிரி ஒரு கருவி வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதன் மூலியமா அதோட ஸ்டேட்டஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கிறத நம்மளால உணர முடியும். ஸோ இதோட பேக்ரவுண்ட் டேட்டா என்னன்னா இது யார் வந்து உருவாக்கி இருக்கிறது? DRDO அப்படின்னு சொல்லப்படுற அமைப்பும் ADA அப்படின்ற சொல்லப்படுற அமைப்பும். அடுத்தது இவற்றுள் எதற்காக காயிதே மில்லத் விருது அளிக்கப்படுகிறது? ஸோ வருடம் காயிதே மில்லத் வந்து விருது அளிக்கப்படுகிறது. இந்த விருது எதுக்காக கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அரசியல் மற்றும் பொது வாழ்வில் சிறப்பான பணிக்காக கொடுக்கப்படுற ஒரு விருது தான் வந்து இந்த காயிதே மில்லத் விருது. இது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான். ஆனால் நம்ம காயிதே மில்லத் அவரை பத்தி சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது வந்து தமிழ் வழியிலும் ஒரு டாபிக் இது. அதுக்கப்புறம் பொதுவான சிந்தனையில் அடிப்படையில பார்க்கும்போது இவர் ஒரு அரசியல்வாதி, ஒரு முற்போக்கு சிந்தனையாளர். நிறைய உதவிகளை, நிறைய அறக்கட்டளை சார்ந்த உதவிகளையும் மக்களுக்கு நல்வாழ்வுக்காகவும் பாடுபட்டவர். ஸோ அவரை பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். காயிதே மில்லத் பார்த்தீங்கன்னா ஜூன் 5, 1893 ஆண்டு திருநெல்வேலி மாவட்டத்தில் பிறக்கிறாரு. இவரது இயற்பெயர் பார்த்தீங்கன்னா முகமது இஸ்மாயில். இதுவுமே கேட்டிருக்காங்க TNPSC குரூப் 4ல. ஸோ முகமது இஸ்மாயில் அப்படின்ற இயற்பெயர் கொண்டவர் யாருன்னா காயிதே மில்லத். காயிதே மில்லத் அப்படின்ற அரபு சொல்லுக்கு சமுதாய வழிகாட்டி அப்படின்னு பெயர். ஓகேங்களா? ஸோ கல்வி, அரசியல் மற்றும் சமுதாய கருத்துக்களுக்கு சிறந்தவராக தமிழ்நாட்டில் விளங்கினாரு. இவர் பேர்ல வந்து ஒரு காலேஜே இருக்கும், நீங்க பார்த்துருக்கலாம் சென்னையில. தமிழக அரசியல் வானில் கவ்வியிருந்த காரூரலை அகற்றி ஒளிக்கதிராக காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்கிறார் என்று அண்ணா கூறினார். ஸோ காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருந்தாரு. அதாவது தமிழக அரசியல வானில் கவ்வியிருந்த காரூரலை அகற்றினார் அப்படின்னு சொல்லிட்டு அறிஞர் அண்ணாவும், தலைவர் கிடைப்பதை அரிது என்று தந்தை பெரியாரும் இவரை போற்றியிருக்கிறாங்க. ஸோ அரசியலமைப்பு கோட்பாடுகள், மத சார்பின்மை, ஒதுக்கப்பட்டோரின் மேம்பாட்டுக்காக பணியாற்றுபவர் அல்ல. சிறந்து விளங்குபவர்களுக்கு 2015ஆம் ஆண்டிலிருந்து காயிதே மில்லத் அறக்கட்டளை வந்து சார்பா இந்த காயிதே மில்லத் விருது வந்து அளிக்கப்பட்டு வருது. ஓகேங்களா? ஸோ இது எதுக்காக கொடுக்குறாங்கன்னா அரசியல் மற்றும் பொது வாழ்வில் சிறப்பாக பணியாற்றுபவர்களுக்கு கொடுக்கப்பட்ட விருது காயிதே மில்லத் விருது. இது யார் கொடுக்குறாங்கன்னா காயிதே மில்லத் அறக்கட்டளை கொடுக்குறாங்க. கல்வி மற்றும் அறக்கட்டளை கொடுக்குறாங்க. 2015லேருந்து இந்த விருது கொடுக்கப்பட்டு வருகிறது. எந்த மாவட்டத்தில் சிறிய ரக ராக்கெட் ஏவுதள மையம் அமைக்கப்பட உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆன்சரு தூத்துக்குடி. ஸோ தூத்துக்குடியில சிறிய அளவுல ராக்கெட் ஏவுதளத்தை வந்து செட் பண்றாங்க இஸ்ரோ அமைப்பு. ஸோ அந்த வகையில ரீசெண்டா வளிமண்டலத்தை ஆய்வு செய்வதற்காக ரோகிணி H அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறிய ரக ராக்கெட்டை வந்து ஏவிக்கிறாங்க. அது மூலயமா 5.21 கிலோமீட்டர் வந்து உயரத்தை 121.40 வினாடியில வந்து கடல்ல விழுந்தது அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்திருக்காங்க. ஸோ இது மூலியமா சின்ன சின்ன ராக்கெட்ஸை வந்து ஏவும் போது இந்த ஏவுதளத்தை தான் பயன்படுத்துவாங்க. எல்லாருக்குமே தெரியும் அந்த இந்திய அளவுல ராக்கெட் ஏவுதளம் வந்து சதீஷ் தவான் இந்த ஸ்ரீஹரிகோட்டால இருக்கு அப்படின்றது தெரியும். இது மூலியமா PSLV, GSLV போன்ற பெரிய அளவுக்கு ராக்கெட் ஏவுதளங்களை வந்து ராக்கெட்டை வந்து ஏவுவாங்க இது மூலியமா. ஆனா சிறிய அளவுல ஏவுறதுக்கு சில நிறைய டெஸ்ட் ஃபீல்ட்ஸ் வந்து வச்சுட்டு இருந்தாங்க. ஆனா அது மட்டும் இல்லாம அது மூலியமா அதில் பயன்படுத்தக்கூடாதுன்றதுனால தனியா ஒரு ஃபீல்டை செட் பண்றாங்க. எங்கன்னா தூத்துக்குடியில குலசேகரன் பட்டினம் அப்படின்ற இடத்துல இஸ்ரோ சார்பில் சிறிய ராக்கெட் ஏவுதளத்தை அமைப்பதற்கான சில பணிகள் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. இந்தியாவில் நதிநீர் டால்பின்கள் எண்ணிக்கையில் எந்த மாநிலம் முதலிடத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம். நிறைய நமக்கு தெரியும் டால்பின்கள் வந்து கடல்ல மட்டும் இல்ல, நதிநீர் அதாவது ஃப்ரெஷ் வாட்டர்லயுமே வந்து நிறைய டால்பின்ஸ் இருக்கு. ஸோ அந்த வகையில என்னென்ன பிரீச் வந்து நிறைய டால்பின்கள் வந்து பயன்படுத்தப்படுது, அதாவது நிறைய டால்பின்கள் வந்து நதிநீர்ல காணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கங்கால காணப்படுற டால்பின், அதாவது கேங்கஸ் ரிவர் டால்பின், இண்டஸ்ல அதாவது சிந்து நதியில காணப்படுற டால்பின், அதுக்கப்புறம் இராவடே அப்படின்ற டால்பின். இதெல்லாமே 3 டைப்பு. இந்த 3 டைப்புமே என்டேஞ்சர் ஸ்பீசிஸ்ல இருக்கு. எதுக்குன்னா நிறைய கழிவு ஆலைகளோட அசுத்தங்கள் வந்து இந்த நதி நீர்ல கலக்கிறதுனால அதோட வாழ்விடங்கள் பாதிக்கப்படுது. ஸோ இதை வந்து சுத்தப்படுத்துறதுக்காக நிறைய மெஷர்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அது மூலயமா இந்த ஸ்பீசிஸை வந்து பாதுகாக்கிறதுக்காக மெஷர்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் உத்தரப்பிரதேசத்துல பார்த்தீங்கன்னா அதிக அளவுல நதிநீர் டால்பின்கள் காணப்படுதா தெரியப்பட்டிருக்காங்க. ஸோ அந்த ரிப்போர்ட் படி 6327 டால்பின்ஸ் லேக் வாட்டர் ஃப்ரெஷ் வாட்டர் டால்பின்ஸ் வந்து காணப்படுதாகவும், அதுல UP தான் வந்து 2397 டால்பின்ஸ் காணப்படுதாகவும் தெரியப்பட்டிருக்கு. இந்த ரிப்போர்ட்டை பார்த்தீங்கன்னா
8 மாநிலங்கள்ல இருந்து மொத்தமா 28 லேக்ஸ்ல இருந்து எடுக்கப்பட்ட மொத்த ரிப்போர்ட் தான் இது. அதன் மூலயமா 6327 நதிநீர்கள், டால்பின்கள் காணப்படுறதாகவும், உத்தரப்பிரதேசத்துல 2387 நதிநீர் டால்பின்கள் காணப்படுறதாகவும் தெரியப்படுத்திருக்கு. இந்தியாவின் முதல் உலக அமைதி மையம் எங்கு திறக்கப்பட உள்ளது? ஆன்சர் எங்கன்னு பாத்தீங்கன்னா ஹரியானால. ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ல்டு பீஸ் சென்டர் எங்க செட் பண்றாங்கன்னா குருகிராம் அப்படின்ற இடத்துல, ஹரியானால இருக்கிற குருகிராம் அப்படின்ற இடத்துல இனாகரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதை வந்து யார் உருவாக்கி இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அஹிம்சா விஸ்வ பாரதி ஆர்கனைசேஷன் வந்து இதை செட் பண்ணியிருக்கிறாங்க. முதல் வேர்ல்டு பீஸ் சென்டர் இது யார் செட் பண்ணதுன்னா அஹிம்சா விஸ்வ பாரதி. எதுக்காக அப்படின்னா இந்த பீஸ் சென்டர் மூலியமா நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்க போறாங்க. பீஸ் அண்டு நல்லிணத்துக்காக, அதாவது அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை நிலைநாட்டுவதற்காக இந்தியாவில் இந்த பீஸ் சென்டர் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. வனதாரா வனவிலங்குகள் மீட்பு மையம் எங்கு அமைந்துள்ளது? ஸோ வனதாரா வனவிலங்குகள் மீட்பு மையம் பார்த்தீங்கன்னா ஆனந்த் அம்பானி வந்து இனாகரேட் பண்ணியிருக்கிறத ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு. அவரோட பிளான் வகையில், அதாவது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ரிலையன்ஸோட அறக்கட்டளை சார்பா ஆனந்த் அம்பானி தலைமையில வந்து இந்த வனதாரா அப்படின்ற வனவிலங்கு மீட்பு மையம் வந்து ஆரம்பிக்கப்பட்டுச்சு. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா குஜராத்ல செட் பண்ணியிருக்கிறாங்க. மொத்தமா 3000ல இருந்து 3500 ஏக்கர் அளவு பரப்பு கொண்ட இந்த வனவிலங்குகள்ல நிறைய ஸ்பீசிஸ் வந்து பாதுகாக்கப்படணும் அப்படின்ற நோக்கிலையும், முக்கியமா இந்தியாவில் இருக்கிற நிறைய அழிந்துட்டு இருக்க ஒவ்வொரு உயிரினத்தையும் இங்கிருந்து பாதுகாக்கணும், அதுக்கு வந்து ஒரு அரவணைப்பு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த வனவிலங்கு மீட்பு மையம் வந்து ஆரம்பிக்கப்பட்டுச்சு. குஜராத்ல இருக்கிற ஜாம் நகர் அப்படின்ற பகுதியில அமைக்கப்பட்டுச்சு. வனதாரா என்பது வனத்தின் நட்சத்திரம் அப்படின்னு பெயர். ஸோ வனதாரா அப்படின்றது வனத்தோட நட்சத்திரம். அதாவது இதுல கிட்டத்தட்ட 43 பிரீட்ஸ் வந்து சேர்க்கப்பட்டிருக்கு. 2000க்கும் மேற்பட்ட விலங்குகள் வந்து மீட்கப்பட்டிருக்கு. அதாவது மீட்கப்பட்டிருக்குன்னா ஃபாரஸ்ட் ஃபயர்ல இருந்தும், அது மட்டும் இல்லாம நிறைய இடங்கள்ல அபேண்டன் இருக்கிற அந்த எலிஃபென்ட்ஸ், அது மட்டும் இல்லாம ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு உயிரினத்தையும் எடுத்துட்டு வந்து இங்க வந்து செட் பண்ணிட்டு ரீஹபிலிட்டேஷன் பண்ணுவாங்க. கலை செம்மல் விருது எதற்காக கொடுக்கப்படுகிறது? பல்வேறு துறை சார்ந்த படைப்பாளிகளுக்கு கொடுக்கப்படும் விருது தான் கலை செம்மல் விருது. இது தமிழ்நாட்டில் கொடுக்கப்படுற ஒவ்வொரு வருடமும் கொடுக்கப்படுற விருது. அரசோட கலை பண்பாட்டுத்துறை சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் தமிழகத்துல அரசோட கலை பண்பாட்டுத்துறை சார்பில் கொடுக்கப்படுற விருது வந்து இந்த கலை செம்மல் விருது. இதுல மரபு வழி ஓவியம், நவீன பாணி ஓவியம் மற்றும் சிற்பக்கலைகளை திறமைமிக்க படைப்பாளர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் கொடுக்கப்படுற விருது. இந்த விருது மூலியமா 1 லட்சம் பரிசு தொகையும் ஒரு செப்பு பட்டயமும் வந்து கிடைக்கப்படுதும். இது தமிழ்நாடு ஓவிய நுண்கலை குழு மூலம் 2002 இருந்து அளிக்கப்படுது. 2002 இருந்து தமிழ்நாடு ஓவிய நுண்கலை குழு வந்து இந்த கலை செம்மல் விருதை வழங்குறாங்க. கலை செம்மல் விருது முக்கியமா எதுக்குன்னா பல்வேறு துறைகள் சார்ந்த படைப்பாளிகளுக்கு வழங்கப்படுது. சிஐஎஸ்எஃப் மத்திய தொழிலாளர் பாதுகாப்பு படை நாள் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 10 தான் வந்து இந்த சிஐஎஸ்எஃப் டே அப்படின்றது இனாகரேட் பண்ணியிருக்காங்க, செலிப்ரேட் பண்றாங்க. ஸோ இது வந்து பார்லிமெண்டோட ஆக்ட் மூலயமா இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டுச்சு. சிஐஎஸ்எஃப், சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். ஸோ 1969ஆம் ஆண்டுல இருந்து இந்த சிஐஎஸ்எஃப் வந்து நடைமுறையில இருக்கு. அதை வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நியூ டெல்லியில இருக்கு. கரண்ட் டிஜி டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் யாருன்னா சிஐஎஸ்எஃப் ஓட ராஜ்விந்தர் சிங் பாத்தி அப்படின்றவர் கரண்ட் டிஜிபியா இருக்காரு, சிஐஎஸ்எஃப் ஓட டிஜிபி. அண்ட் இந்த சிஐஎஸ்எஃப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கண்ட்ரோல் கீழே வருது. ஸோ சில டீடைல்ஸ் ரொம்ப முக்கியம். சிஐஎஸ்எஃப் எப்போ ஆரம்பிக்கப்பட்டுச்சு, அதோட ஹெட் குவார்டர்ஸ் யாரு, அது சிஐஎஸ்எஃப் எப்போ ஆரம்பிக்கப்பட்டுச்சு, அதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு, அதோட டிஜிபியா யார் இருக்கிறா அண்மையில, இதுல இருந்து என்ன ஒரு டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணுமோ எல்லாமே தெரிஞ்சுக்கணும். ஸோ இவங்களோட ஒர்க் என்னவா இருக்கும் பார்த்தீங்கன்னா பாம் டிஸ்போசல் ஸ்குவாடாகவும் செயல்படுவாங்க, ஸ்கை மார்ஷல்ஸாக செயல்படுவாங்க, விஐபி செக்யூரிட்டிஸாகவும், இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டிஸாகவும் யூனிட்டாகவும், K9 யூனிட், அந்த மாதிரி நிறைய யூனிட்ஸ் வந்து இவங்க செயல்படுவாங்க, அசிஸ்டன்ட் பண்ணுவாங்க. அண்மையில நியூஸா வந்த இன்ஃபர்மேஷன் என்னன்னா இதுதான். சிஐஎஸ்எஃப் ரெக்ரூட் ட்ரைனிங் சென்டர் ராணிப்பேட்டில் இருக்கிற அந்த ட்ரைனிங் சென்டருக்கு என்ன நேம் மாத்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜராஜா தான் சோழர்களோட அரசரான ராஜாதிய சோழன் அப்படின்ற ஒரு சோழர் பேரை வந்து செட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது மூலியமா தான் இந்த சிஐஎஸ்எஃப் பேக்ரவுண்ட் டீட்டெயில்ஸ் எடுக்க வேண்டியதாயிடுச்சு. ஸோ ராணிப்பேட்டில் இருக்கிற சிஐஎஸ்எஃப் ரெக்ரூட் ட்ரைனிங் சென்டரோட நேம் சோழர்களோட அரசரான ராஜாதிய சோழன் அப்படின்ற பேரை மாற்றப்பட்டிருக்கு. ஸோ இது ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 1969. ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட்
ஓகேங்களா? பார்லிமெண்ட் ஆக்ட் மூலியமா உருவாக்கப்பட்டுச்சு. அண்ட் இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கண்ட்ரோல் கீழ வருது. இதோட நாள் அதாவது ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 10ஆம் தேதி சிஐஎஸ்எஃப் டே வந்து செலிப்ரேட் பண்றாங்க. உலக பயங்கரவாத வரிசை பட்டியலில் முதலிடத்தில் உள்ள நாடு இவற்றுள் எது? ஸோ டெரரிசம் ஆக்டிவிட்டீஸு, ஹைஜாக்கிங் ஆக்டிவிட்டீஸ் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்ல வந்து செயல்படுற நாட்டில் அதிக அளவில் காணப்படுற பயங்கரவாத வரிசை பட்டியலில் யார் முதலிடத்துல இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா புர்கினா ஃபாசோ அப்படின்ற ஒரு இடம். அந்த கெரிபியன் ஃபாரஸ்ட்ல கெரிபியன் தீவில் இருக்க காணப்படுற ஒரு புர்கினியா ஃபாசோ அப்படின்ற ஒரு நாடு தான் வந்து ஒரு கண்ட்ரி தான் இதோட வரிசை பட்டியலில் முதலிடத்துல இருக்கு. ஆனா நம்ம இந்தியாவை சார்ந்த நம்ம அண்மையில நமக்கு தெரிஞ்ச அளவுல பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா புர்கினியா ஃபாசோவுக்கு அடுத்தபடியா இருக்கு, செகண்ட்ல இருக்கு. அண்ட் இந்தியா பார்த்தீங்கன்னா 14வது இடத்துல இருக்கு. ஓகேங்களா? ஸோ 163 கண்ட்ரீஸ்ல அதிக அளவுல டெரரிசம் ஆக்டிவிட்டீஸ்ல காணப்படுற அதிக அளவுல டெரரிசம்னால மரணங்கள் ஏற்படுற எண்ணிக்கையில இந்தியா வந்து 14வது இடத்துலையும் புர்கின்சா ஃபாசோ அப்படின்ற ஒரு நாடு வந்து முதல் இடத்துலையும் பாகிஸ்தான் 2வது இடத்துலையும் காணப்படுது. இந்த பயங்கரவாத வரிசை பட்டியல யார் கொடுத்தான்னு பார்த்தீங்கன்னா குளோபல் டெரரிசம் இண்டெக்ஸ் வந்து கொடுத்துருக்கு. ஓகேங்களா? குளோபல் டெரரிசம் இண்டெக்ஸ் யார் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட் ஃபார் எக்கனாமிக்ஸ் அண்ட் பீஸ் அப்படின்ற ஒரு அமைப்பும் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? டெரரிசம் இண்டெக்ஸ் ரிப்போர்ட் வந்து இன்ஸ்டியூட் ஃபார் எக்கனாமிக்ஸ் அண்ட் பீஸ் அப்படின்ற ஒரு அமைப்பு இந்த புர்கினா ஃபாசோ அப்படின்ற இடம் தான் வந்து மோஸ்ட் டெரரிசம் ஆக்டிவிட்டீஸை வந்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜிடிஐ இஸ் காம்ப்ரிஹென்சிவ் ஸ்டடி அனலைசிங் இம்பாக்ட் ஆஃப் டெரரிசம் ஃபார் 163 கண்ட்ரிஸ். ஸோ 163 நாடுகளில் எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த அறிக்கையின்படி இந்த நாடு தான் வந்து அதிக அளவில் பயங்கரவாத அமைப்புகளை பயங்கரவாத செயல்பாடுகளில் ஈடுபடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், ரைசினா மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா புதுடெல்லி. 2016ஆம் ஆண்டிலிருந்து இந்த ரைசினா மாநாடு நடைபெற்று வருது. ஆனா இந்தியாவில முதல் முறையா புதுடெல்லியில 2025ஆம் ஆண்டு இப்பதான் நடக்குது. இது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா புவிசார் அரசியல் பற்றியும் புவி பொருளாதாரம் பற்றியும் இந்தியாவோட முதல் மாநாடா இது இருக்கும் அப்படின்றது அறிவிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஒவ்வொரு வருடமும் பலதரப்பு மாநாடு வந்து ஒவ்வொரு கண்ட்ரில நடக்குது. அந்த மாதிரி 2025ல புதுடெல்லியில நியூ டெல்லியில நடக்குது. இந்தியாவின் முதல் ஏஐ மூலம் சூரிய உற்பத்தி வசதி எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா குஜராத். ஸோ முதல் ஏஐ மூலம் முதல்ல இயங்கும் சூரிய உற்பத்தி வசதி கோல்டி சோலார் அப்படின்ற பேர்ல அந்த சூரிய உற்பத்தி வசதி வந்து செயல்பட்டு வருது. இந்த சூரிய வசதி மூலியமா ஏஐல எம்பவர்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஏஐ மூலியமா இதை செயல்படுற மாதிரி உருவாக்கி இருக்கிறாங்க. ஸோ இது மூலியமா குஜராத்தும் ராஜஸ்தானும் நமக்கு தெரியும். அதாவது ராஜஸ்தான் தான் அதிக அளவுல சோலார் பவரை கொடுக்குது அப்படின்றது. ஆனால் பட் 2 விஷயங்களையுமே நம்ம தெரிஞ்சுக்கணும், 2 ஸ்டேட்டை பத்தியும். கிட்டத்தட்ட இந்த ஏஐ பவர்ட் கொண்ட அந்த சோலார் கோல்டி சோலார் பார்த்தீங்கன்னா 14 ஜிகாவாட் வந்து உற்பத்தி செய்யக்கூடிய திறன் பெற்றது. 1 மணி நேரத்துக்கு 10,000 செல்களை வந்து உற்பத்தி செய்ய இந்த ஏஐ டூல் வந்து பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ராஜஸ்தான் தான் அதிக அளவுல சோலார் எனர்ஜி பொட்டன்ஷியலை வந்து இந்தியாவில் கிரியேட் பண்றாங்க. அதிக அளவுல ஸ்பேசஸ்ல வந்து செட் பண்ணிட்டு சோலார் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுற இந்த ராஜஸ்தான் தான் எங்கன்னா அதிக அளவுல பாந்தலா சோலார் பார்க் அப்படின்றத லார்ஜஸ்ட் சோலார் பார்க் இந்த கண்ட்ரிலேயே பாந்தலா சோலார் பார்க் தான் பெரிய அளவுல செட்டப் பண்ணியிருக்கிற சோலார் பார்க். இது மூலயமா அதிக அளவில் எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த கண்ட்ரி அளவுக்கு. ஸோ குஜராத் தான் வந்து அதிக அளவில் சோலார் டெவலப்டு ஸ்டேட்ஸாக உருவாகி இருக்கு. இதுல மொத்தமா ஜெனரேஷன் கெப்பாசிட்டி வந்து 7,806 மெகாவாட் 2022ஓட அறிவிக்கையின்படி 7,806 மெகாவாட் அளவுக்கு குஜராத் வந்து அதிக அளவில் இந்த சோலார் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்றாங்க. சோலார் எனர்ஜி மூலியமா எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஸோ இந்தியாஸ் மோஸ்ட் சோலார் டெவலப்டு ஸ்டேட்னா அது குஜராத் தான். அதிக அளவுல அதாவது இந்த சோலார் பிளேட்ஸ் அதிக பரப்பளவுல கொண்ட பெரிய பார்க் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான்ல இருக்கிற பாந்தலா சோலார் பார்க் தான். பொருளாதார கணக்கெடுப்பு எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுகிறதுன்னு பாத்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு ஒரு முறை நடத்துவாங்க. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்ற டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 3 வருஷத்துக்கு ஒரு முறை இந்த பொருளாதார கணக்கெடுப்பு எடுப்பாங்க. ஸோ த எக்கனாமிக் சென்சஸ் இஸ் சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம். ஸோ இதை வந்து ஒருத்தர் ஸ்பான்சர் பண்ணி இந்த எக்கனாமிக் சென்சஸ் வந்து எடுப்பாங்க. இது மூலயமா ஒரு வருடத்துக்கு அதாவது இந்த 3 வருஷத்துல எந்த அளவுக்கு ஸ்பெண்ட் ஆயிருக்கு, எந்த அளவுக்கு வருவாய் வந்திருக்கு அப்படின்றது மூலயமா இந்த சென்சஸ் வந்து தெரிஞ்சுக்கு. இந்த சென்சஸ் மூலயமா நமக்கு தெரிய வரும். Who has been honored the honorary order of freedom of Barbados award?
பார்படோஸ் அவார்டு வந்து அண்மையில பார்படோ அப்படின்ற ஒரு கண்ட்ரி மூலியமா ஒருத்தருக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு பார்படோஸ் அவார்டு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த நரேந்திர மோடி அவர்களுக்கு இந்த COVID-19 பேண்டமிக்ல நல்ல லீடர்ஷிப் பண்ணதுக்காக இந்த பார்படோஸ் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதான் ஃப்ரீடம் ஆஃப் பார்படோஸ் அவார்டு அப்படின்ற பேர் கொண்ட ஒரு ஹானரரி அவார்டு. ஓகேங்களா? ஸோ மினிஸ்டர் பபித்ரா மார்கரிட்டா அப்படின்றவர் தான் வந்து இந்த பார்படோஸ் அப்படின்ற இடத்தோட பிரைம் மினிஸ்டர். அவர் தான் வந்து ஹானரரி ஆர்டர் ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் பார்படோஸ் அப்படின்ற அவார்டை வந்து திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு கொடுத்திருக்காங்க. உற்பத்திசார் ஊக்குவிப்பு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2020ஆம் ஆண்டு. PLI ஸ்கீம் சொல்லிட்டு ரீசெண்டாக நியூஸ் பேப்பர்ல பார்த்துருவீங்க. ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம். இது மூலியமா ஒவ்வொரு பொருட்களையுமே வந்து உள்நாட்டிலே உற்பத்தி செய்யறதுக்காக, உள்நாட்டிலே விற்பனை செய்யறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் வந்து இந்த PLI ஸ்கீம். இது 2020 மூலியமா 2020ல இருந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. மத்திய அரசு இந்த 2020ல இருந்து 2020 வருஷத்துல இருந்து இந்த PLI ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த டீடைல்ஸ் பத்தி இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டா போதும். PLI ஸ்கீம்னா என்னன்னா, உள்நாட்டிலேயே தயாரிப்பதை உற்பத்தி செய்வதற்காகவும் அதன் மூலம் விற்பனை அதிகரிக்கிறதுக்காகவும் ஊக்குவிக்கும் ஒரு திட்டம் தான் இந்த PLI. ஜன் அணுசக்தி திவாஸ் அப்படின்றது எப்போ செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்ச் 7. எதுக்காக இந்த ஜன் அணுசக்தி திவாஸ்ன்னு பாத்தீங்கன்னா ரைஸ் அவேர்னஸ் அபவுட் ஸ்கீம் அண்ட் ப்ரொமோட் தி யூஸ் ஆஃப் ஜெனரிக் மெடிசன்ஸ். ஸோ ஜெனரிக் மெடிசன்ஸை பயன்படுத்துறதுக்காகவும் அந்த ஸ்கீமை ப்ரொமோட் பண்றதுக்காகவும் கொண்டு வந்த ஒரு இதுதான் வந்து ஜன் அணுசக்தி திவாஸ். ஸோ அது ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 7ஆம் தேதி இதை வந்து தெரியப்படுத்தணும். இது மூலயமா அந்த ஜெனரிக் மெடிசன்ஸோட அவேர்னஸை கிரியேட் பண்ணணுன்றதுனால இது கொண்டு வந்தாங்க. பிரதன் மந்திரி பாரதிய ஜன் அணுசக்தி பாரியோஜனா அப்படின்ற திட்டம் மூலயமா, பிரைம் மினிஸ்டரோட திட்டம் மூலயமா ரொம்ப மலிவு விலையில மெடிசன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க 2008ல இருந்து. ஓகேங்களா? ஸோ இப்போ அண்மையில இந்த முதல்வர் மருந்தகம்லாம் வந்து தமிழ்நாட்டில் அதிக அளவில் பரவப்பட்டுருச்சு. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ முதல்வர் மருந்தகம் மூலியமா 1000 மருந்தகங்களை செட் பண்ணி அதன் மூலியமா மலிவு விலையில மருந்துகள் கொடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்ட அந்த திட்டம் தான் வந்து முதல்வர் மருந்தகம் திட்டம். அந்த மாதிரி அதுக்கு முன்னாடியே பிரதன் மந்திரி பாரதிய ஜனுசக்தி பாரியோஜனா அப்படின்ற திட்டம் வந்து 2008லேயே பிரைம் மினிஸ்டர் தலைமையில உருவாக்கப்பட்டுச்சு. ஸோ அதோட மாற்று வடிவமா தமிழ்நாட்டில் முதல்வர் மருந்தகம் அப்படின்ற ஒரு திட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு. கங்கா வாட்டர் ட்ரீட்டி எந்த நாடுக்கும் எந்த நாடுக்கும் இடையில நடைபெற்றிருக்குது பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும். இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் 1996ல இருந்து 30 வருஷத்துக்கு ஒரு தீர்மானம் போடப்பட்டுச்சு. அதுதான் இந்த கங்கா வாட்டர் ட்ரீட்டி. ஸோ இது வந்து 2026ஓட முடியுது. இது எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க 2 கண்ட்ரிஸுக்குமே வாட்டர் ஷேரிங் அக்ரிமெண்ட்ஸை வந்து செட் பண்ணிக்கிட்டாங்க. பங்களாதேஷ் அதிக அளவுல ட்ரை சீசன் ஆஃப் வாட்டர் ஃபீல் பண்ணும்போது, அதாவது அதிக அளவுல தண்ணி பற்றாக்குறை ஏற்படுத்தும் போது இந்தியால இருந்து பங்களாதேஷுக்கு நீர் வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்ரிமெண்ட் வந்து போடப்பட்டிருக்கு. ஸோ இது மூலியமா என்ன ஆகும்னா ஓவர் வாட்டர் ஷேரிங் வந்து இந்த டீசார் ரிவர் மூலியமா கிடைக்கப்படுறது தடுக்கப்படுது. அதுக்கப்புறம் தேவையான நீர்களை வந்து தேவையான நீர் பயன்படுத்திட்டு தேவையற்ற, அதாவது அதிக அளவுல நீரை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காகவும் இந்த திட்டம் வந்து இந்த ட்ரீட்டி வந்து செயல்பட்டிருக்கு. இந்த ட்ரீட்டியை பத்தி சில நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. பேசிக்கா கங்கா வாட்டர் ட்ரீட்டி யாருக்கு நடந்துச்சுன்னா இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும். எவ்வளவு வருஷத்துக்குன்னா 30 வருஷத்துக்கு 1996ல இருந்து 30 வருஷம் 2026 வரைக்கும் அவங்களோட வேலிட் இருக்கும். வாட் இஸ் த தீம் ஆஃப் விமென்ஸ் டே? விமென்ஸ் டேவோட 2025 விமென்ஸ் டே வந்து மார்ச் 8 ஒவ்வொரு வருஷமும் செலிப்ரேட் பண்றாங்க இன்டர்நேஷனல் விமென்ஸ் டே. இந்த வருஷத்தோட தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் ஆல் விமன் அண்ட் கேர்ள்ஸ் ரைட்ஸ் ஈக்குவாலிட்டி எம்பவர்மெண்ட் அப்படின்றது இந்த வருஷத்தோட தீம். ஓகேங்களா? ஸோ இது 1908ஆம் ஆண்டு இந்த மூமெண்ட் வந்து செலிப்ரேட் பண்ணி ஆரம்பிக்கிறாங்க நியூயார்க் சிட்டியில. இது கொண்டு வரலாம் விமென்ஸ் டே, அதாவது இன்டர்நேஷனல் விமென் டே வந்து 1908ல நியூயார்க் சிட்டியில பாத்தீங்கன்னா ஒரு கலவரம் நடக்குது. அதுல என்னன்னா எல்லாருக்குமே வந்து சரியான கூலி கொடுக்கணும், நிறைய ஓட்டிங் ரைட்ஸ் கரெக்டாக செயல்படுத்தப்படணும் அப்படின்றதுக்காகவும் 15,000 விமென்ஸ் வந்து நியூயார்க் சிட்டியில முழுக்கல வந்து ஒரு பேரணி நடத்தினாங்க. அதன் மூலியமா நிறைய பேரால ஈர்க்கப்பட்டுச்சு அந்த பேரணி. ஸோ ஃபர்ஸ்ட் சோசியலிஸ்ட் பார்ட்டி ஆஃப் அமெரிக்கா என்ன பண்றாங்கன்னா நேஷனல் விமென்ஸ் டே அப்படின்றது வைக்கிறாங்க. எங்கன்னா எப்போனா 1909ல 1910ல ஜெர்மன் ஆக்டிவிஸ்ட் கிளாரா ஜெட்கின் அப்படின்றவங்க
ஆனுவல் இன்டர்நேஷனல் விமென்ஸ் டே வந்து இன்டர்நேஷனல் சோஷியலிஸ்ட் விமென் கான்ஃபரன்ஸ்ல வந்து சொல்றாங்க. என்னன்னா இன்டர்நேஷனல் விமென்ஸ் டே வந்து நம்ம வைக்கலாம் அப்படின்னு 1910ஆம் ஆண்டு வந்து அறிவிக்க வெளியிடுறாங்க. அதன் மூலயமா ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் விமென்ஸ் டே வந்து எப்போ செலிப்ரேட் பண்ணப்பட்டுச்சுன்னா மார்ச் 1911ல மார்ச் 19ல செலிப்ரேட் பண்ணப்பட்டுச்சு. 1975 எப்போ பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன் என்ன பண்ணாங்க, மார்ச் 8ல இருந்து இன்டர்நேஷனல் விமென்ஸ் டேவை வந்து ரெகக்னைஸ் பண்ணிக்கலாம், நம்ம செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன ஒரு ஃப்ளோனா 15,000 விமென்ஸ் வந்து மார்ச் பண்ணதுனால, அதாவது 1908ல மார்ச் பண்ணதுனால நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சது. எதுக்காக அவங்க வந்து அந்த மார்ச்ல ஈடுபட்டாங்கன்னா, அவங்களுக்கு சரியான கூலி கிடைக்கணுன்றதுக்காகவும், அவங்களுக்கான ஓட்டிங் ரைட்ஸ் கொடுக்கணுன்றதுக்காகவும் அந்த பேரணி நடைபெற்றுச்சு. அது மூலயமா 1909ஆம் ஆண்டு பிப்ரவரி 28 பார்த்தீங்கன்னா நேஷனல் விமென்ஸ் டே வந்து அமெரிக்கால கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் ஜெர்மன் ஆக்டிவிஸ்ட் கிளாரா ஜெட்கின் அப்படின்றவங்க 1910 அன்னைக்கு 10ஆம் ஆண்டு இன்டர்நேஷனல் சோஷியலிஸ்ட் விமென் கான்ஃபரன்ஸ்ல இன்டர்நேஷனல் விமென்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணலாம் வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் விமென்ஸ் டே வந்து மார்ச் 19 1911 அப்போ வந்து செலிப்ரேட் பண்றாங்க. 1975க்கு அப்புறம் 1975ல இதுக்கப்புறம் மார்ச் 8 தான் வந்து இன்டர்நேஷனல் விமென்ஸ் டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யுனைடெட் நேஷன் வந்து ரெகக்னைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் யுனைடெட் நேஷன் சொல்லப்பட்டதுபடி மார்ச் 8 தான் வந்து இன்டர்நேஷனல் விமென்ஸ் டேவா செயல்படுத்தப்பட்டு வருது. அண்மையில் எந்த மாநிலத்தில் மாதவ் புலிகள் காப்பகம் திறக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்சரும் மத்திய பிரதேஷ். மத்திய பிரதேஷ்ல மாதவ் புலிகள் காப்பகம் வந்து அண்மையில் உருவாயிடுச்சு. இது மூலியமா 57 புலிகள் காப்பகம் இருந்ததுனால இந்த மாதவ் புலிகள் காப்பகத்துக்கு அப்புறம் 58 புலிகள் காப்பகமா உருவெடுத்திருக்கு. ஸோ இந்தியாவில் 2024 இறுதி கணக்கெடுப்பின்படி மொத்தம் 3600ல இருந்து 3700 புலிகள் காணப்படுவதா அறிவிக்க வெளியிட்டிருக்காங்க. இதன் மூலியமா கடந்த ஒரு 5 ஆண்டுகள் இன்னும் 2 ஆண்டுகளை விட 75% வந்து உயரப்பட்டிருக்கு. ஏன்னா பெங்கால் டைகர் தான் வந்து நம்மளுடைய இந்தியாவோட நேஷனல் அனிமலா இருக்கு. ஸோ அதை வந்து என்டேஜர் ஆயிடக்கூடாது, அதை வந்து பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய புலிகள் காப்பகம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில 58வது புலிகள் காப்பகமா இந்த மாதவ் புலிகள் காப்பகம் வந்து மத்திய பிரதேசத்துல உருவாக்கப்பட்டிருக்கு. 2024ஆம் ஆண்டுக்கான மொழிபெயர்ப்புக்கான சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யாருன்னு பாத்தீங்கன்னா விமலா அவர்கள். ஸோ டிரான்ஸ்லேஷனுக்காக விருது பெற்றிருக்காங்க. ஆன் அப்படின்ற ஒரு புத்தகத்துக்காக மலையாளத்துல இருந்து இருக்கப்பட்ட ஒரு புத்தகம் வந்து தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணதுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஆண்டும் சாகித்ய அகாடமி விருது இந்திய அரசால கொடுக்கப்படுது. 1954ல இருந்து இங்க சாகித்ய அகாடமி விருது கொடுக்குறாங்க. இந்திய மொழிகள்ல வெளியே வந்து சிறந்த படைப்புகளை பிற மொழிகள்ல மொழிபெயர்த்ததுக்காக இந்த விருது வந்து கொடுக்கப்படுது. ஸோ இந்த விருதுல 1 லட்சம் பரிசு தொகையோ ஒரு பட்டயமும் கொடுக்குறாங்க. சாகித்ய அகாடமி விருது வருடம் ஒரு முறை சிறந்த படைப்பாளர்களுக்கு, அதாவது டிரான்ஸ்லேட் பண்றவங்களுக்கு கொடுக்கப்படுற ஒரு விருது. 1 லட்சம் பரிசு தொகையும் ஒரு பட்டயமும் கொடுக்கப்படுது. நமோ பல்நோக்கு மருத்துவமனை பிரதமர் நரேந்திர மோடி எங்கு தொடங்கியுள்ளார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சில்வாசா அப்படின்ற இடம். சில்வாசா பாத்தீங்கன்னா தாதரா நாகர் ஹவேலி அப்படின்ற பகுதியில காணப்படுது. இது எதுக்காக தொடங்கப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஏஐ டெக்னாலஜி கொண்டு மூட்டு அறுவை சிகிச்சையை ஒரு ரோபோ மூலியமா செய்யறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு டூல் வந்து இந்த மருத்துவமனையில காணப்படுது. ஸோ அதனால தாத்ரா நாகர் ஹவேலி ஒரு யூடியா இருக்கு. இந்த யூடியில பிரதமர் வந்து இந்த மருத்துவமனையை திறந்து வச்சிருக்காங்க. சி டிராகன் அப்படின்ற ஒரு பயிற்சி இந்தியாவோட எந்த நாடு சேர்ந்து நடத்துது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. ஸோ சி டிராகன் அப்படின்ற அமைப்பு முக்கியமா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, ஆனா அதோட சேர்ந்து ஜப்பான் மேரிடைம் செல்ஃப் டிஃபென்ஸ் ஃபோர்ஸும் ரிப்பப்ளிக் ஆஃப் கொரியா நேவியும் ராயல் நியூசிலாந்து நேவியும் செயல்பட்டு இந்த எக்ஸசைஸை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த மல்டிலேட்ரல் மேரிடைம் வார்ஃபேர் ட்ரில் வந்து குவாம் கோஸ்ட் வெஸ்டர்ன் பசிபிக் ஓஷன்ல இந்த சி டிராகன் அப்படின்ற ஒரு மிலிட்டரி எக்ஸசைஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸ் நேவி தான் வந்து இந்த இந்தியாவோட சேர்ந்து இந்த சி டிராகன் அப்படின்ற ஒரு மிலிட்டரி எக்ஸசைஸை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. கனடாவின் புதிய பிரதமராக பதவியேற்றவர் யாருன்னு பாத்தீங்கன்னா மார்க் கார்னி அப்படின்ற ஒருத்தர் தான். ஸோ இதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா ஸ்டீஃபன் ஹார்பர், ஜஸ்டின் ட்ரூடியூ அப்படின்ற ஒருத்தர் இருந்திருப்பாரு. நிறைய பேர் வந்து அவரை பத்தி தெரிஞ்சிருக்கும். ஏன்னா
அவர் தமிழுக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும் தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களுக்கு. ஸோ இப்போ இவர் இதுக்கப்புறம் எப்படி இருப்பாரு அப்படின்றது இவரோட ஆக்ஷன்ஸ் மூலியமா தான் நமக்கு தெரியும். ஸோ மார்க் கார்னி அப்படின்றவங்க தான் கார்னி அப்படின்றவர் தான் அண்மையில தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதமரா கனடால மார்க் கார்னி அப்படின்றவர் தான் அண்மையில பிரதமரா கனடாவோட புதிய பிரதமரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. கட்டுக்கடங்காமல் பொருட்கள் இறக்குமதி குவிப்பை தடுக்கும் வரி இவற்றுள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அன்கண்ட்ரோல் அக்குமுலேஷன் ஆஃப் இம்போர்ட்டட் குட்ஸ். இம்போர்ட்டட் குட்ஸ் அதிகமா வந்து அதை தடுக்கிறதுக்காக ஒரு வரி என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, பொருட்குவிப்பு வரி. ஸோ இந்த பொருட்குவிப்பு வரி அப்படின்னு என்னதுன்னா, நியாயமான வர்த்தகம் மற்றும் உள்நாட்டு உற்பத்தியாளர்களுக்கு சமமான வாய்ப்பை உறுதி செய்வதற்காக உலக வர்த்தக அமைப்போட விதிகளுக்கு உட்பட்டு விதிக்கப்பட்ட ஒரு வரி தான் வந்து இந்த பொருட்குறிப்பு வரி. இது மூலியமா அதிக அளவுல இறக்குமதி செய்யப்படுற பொருட்கள் தடுக்கப்படுறதுக்காகவும், அந்த இறக்குமதி செய்ய பொருட்கள் வந்து சரியா பயன்படுத்துறதுக்காகவும் இந்த வரிகள் வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இதோட முக்கியமான நோக்கம் என்னன்னா, கட்டுக்கடங்காமல் பொருட்கள் இறக்குமதியை குவிப்பது தடுக்கிறதுக்கு தான் முக்கியமான நோக்கம் இது. அதிகமா பொருட்கள் வந்து வரி விதிக்காம வரப்பட்டுச்சுன்னா, அதிக அளவுல மக்கள் வந்து அதை வாங்கி குவிக்கணும்னு நினைப்பாங்க. அதனால அது தேவை வந்து அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ குவிக்கிறதுனால. ஸோ அதை கட்டுப்படுத்துறதுக்காகவும், அந்த பொருட்களை வந்து சரியான விலையில பயன்படுத்துறதுக்காகவும் இந்த பொருட்குவிப்பு வரி வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ அண்மையில புதுடெல்லி வந்து பார்த்தீங்கன்னா, சீனா, ஜப்பான் நாடுகள்ல இருந்து அதிக அளவுல தண்ணீர் சுத்திகரிப்புல, அதாவது வாட்டர் பியூரிஃபிகேஷன்ல பயன்படுத்தப்படுற ட்ரைக்ளோரோ ஐசோசியான் ஃபியூரிக் அப்படின்ற ஒரு ஆசிட் வந்து அதிக அளவுல இம்போர்ட் செய்யப்படுது. அந்த ஐசோசாரிக் ஃபியூரிக் ஆசிட் பார்த்தீங்கன்னா, சான்யூரிக் ஆசிட் பார்த்தீங்கன்னா, பியூரிஃபிகேஷனுக்கு பயன்படுது. ஆனால் அது அதிகமாக குவிச்சு அதை சரியான பயன்பாடு இல்லாமல் தேவைக்கு அதிகமாக குவிக்கிறதுனால அதோட தேவை அதிகமாகுது. அதனால் அதிகமான ரேட்டு விற்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்றதுனால இந்த பொருட்குவிப்பு வரி மூலியமா அதிகமான வரி போட்டு அதை வந்து தடுக்கிறதுக்கு இப்போ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்த கொஸ்டின், கடந்த 2024 சொகுசு வீடுகள் விலை உயர்வில் இந்தியாவில் எந்த நகரம் முன்னேறியுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்சர் புதுடெல்லி. ஆக்சுவலி 2024 அந்த கணக்கெடுப்பின்படி சொகுசு வீடுகள் அப்படின்ற பட்டியல்ல எந்த இடத்துல அதிகமான சொகுசு வீடுகள் காணப்படுது, அதோட விலை உயர்வு எந்த அளவுக்கு அதிகமாயிருக்கு, அந்த விலை உயர்வு அடிப்படையில எந்த நகரம் வந்து தன்னோட பழைய ரேங்க்ல இருந்து முன்னேறி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதுடெல்லி தான். ஓகேங்களா? ஸோ இது மூலயமா அந்த புதுடெல்லி பார்த்தீங்கன்னா 25வது இடத்துல இருந்து 18வது இடத்துக்கு உயர்ந்திருக்கு. இந்த ரிப்போர்ட் யார் கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா நைட் ஃப்ராங்க் அப்படின்ற ஒரு அமைப்பு 100 நகரங்களை பட்டியலிட்டு அந்த 100 நகரங்கள்ல எந்த நகரத்துல அதிக அளவுல விலை உயர்ந்த சொகுசு வீடுகள் வந்து காணப்படுது அப்படின்ற இடத்துல பார்க்கும்போது புதுடெல்லி 18வது இடத்துலையும், முதல் இடத்துல பார்த்தீங்கன்னா சியோல், தென்கொரியாவோட நகரமான சியோல் அப்படின்ற இடத்துல முதல் இடத்துலையும், மணிலா, துபாய், ரியாத், டோக்கியோ அப்படின்ற அடுத்தடுத்த இடத்துலையுமே வந்து காணப்படுது. இதுல புதுடெல்லி 18வது இடத்துலையும், மும்பை 21வது இடத்துலையும், பெங்களூர் வந்து 40வது இடத்துலையும் காணப்படுது. ஓகேங்களா? அடுத்தது 2025ஆம் ஆண்டிற்கான சிறந்த பெண் குழந்தைக்கான விருதை வென்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சௌமியா. ஓகேங்களா? ஸோ இந்த 18 வயது கீழ் உள்ள பெண்களோட பாதுகாப்புக்காகவும் பெண் குழந்தைகளுக்கு வருடம் ஒரு முறை தமிழக அரசால் கொடுக்கப்பட்ட ஒரு விருது தான் வந்து சிறந்த பெண் குழந்தைகளுக்கான விருது. இதுல 1 லட்சம் பரிசு தொகை கொடுக்கப்படுது. 2018ல இருந்து இந்த பரிசு தொகை வந்து கொடுக்கப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாம இந்த பரிசு தொகை, அதாவது இந்த பெண் குழந்தைகள் இன்டர்நேஷனல் விமென்ஸ் டே அன்னைக்கு காஞ்சிபுரம் சேர்ந்த திருமதி கலைசெல்வி ஐஏஎஸ் அவர்களுக்கும், கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த ஆட்சியர் திருமதி அழகு மீனா அவர்களுக்கும் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு விருது வந்து கொடுக்கப்பட்டுச்சு. இவங்க 2 பேருக்கும் இந்த பட்டயமும் 1 லட்சம் பரிசு தொகையும் கொடுக்கப்பட்டுச்சு. 2025ஆம் ஆண்டிற்கு ஔவையார் விருதை வென்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா யசோதா. ஸோ இந்த ஔவையார் விருது எதுக்காக கொடுப்பாங்கன்னா, தமிழக அரசு சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் பெண்கள் முன்னேற்றம், பெண்கள் பாதுகாப்பு, சமூக முன்னேற்றத்திற்காக கொடுக்கப்படுற இந்த விருது தான் வந்து ஔவையார் விருது. இந்த ஔவையார் விருதை வென்ற யசோதா அவர்கள் பார்த்தீங்கன்னா அன்னை தெரசா பெண்கள் பல்கலைக்கழகத்தோட முன்னாள் துணை வேந்தர். ஓகேங்களா? ஸோ அதுன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த ஔவையார் விருது எந்த நாடோட, அதாவது எந்த தமிழ்நாடு கொடுக்குது, எதுக்காக கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் முன்னேற்றம், பெண்கள் பாதுகாப்பு, சமூக முன்னேற்றத்திற்கான விருதா இந்த ஔவையார் விருது கருதப்படுது. காஞ்சார் அப்படின்ற இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையே நடைபெற்ற ஒரு கூட்டு ராணுவ பயிற்சியாகும். காஞ்சார் அப்படின்றது ஒரு கூட்டு ராணுவ பயிற்சி, பைலேட்ரல் மிலிட்டரி எக்ஸசைஸ். இந்த ராணுவ பயிற்சி இந்தியாவுக்கும் எந்த நாடுக்கும் இடையில நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பெயினுக்கும். மொரீஷியஸ் நாட்டின் உயரிய விருதை பெற்றுக்கொண்ட இந்திய அரசியல் பிரமுகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திரு நரேந்திர மோடி அவர்கள். ஸோ நரேந்திர மோடி அவர்கள் அண்மையில
நிறைய ஆனரரி அவார்ட்ஸ் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. அதன் வகையில நரேந்திர மோடி தான் வந்து இந்தியா சார்பா மொரீஷியஸ் நாட்டுல பெற்றுக்கொண்ட இந்த முதல் ஹானரரி அவார்ட் பர்சன். அது மட்டும் இல்லாம இந்த விருதுக்கு மூலியமா அவர் பெற்றுக்கொண்ட விருதோட, அதாவது இந்த விருதோட சேர்த்து அவர் இதுவரைக்கும் 21வது உயரிய விருது பெற்றுக்கொண்ட நபரா காணப்படுறாரு. ஸோ இதுவரைக்கும் 21 நாடுகள்ல இருந்து உயரிய விருதுகள் வந்து திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. இந்த மொரீஷியஸ் நாட்டோட உயரிய விருது என்னன்னு பார்த்தீங்கன்னா, த கிராண்ட் கமாண்டர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் த ஸ்டார் அண்ட் த கீ ஆஃப் தி இந்தியன் ஓஷன் அப்படின்றது தான் இந்த விருதோட பெயர். இது வந்து அவங்களோட பைலேட்ரல் கம்யூனிகேஷனை டெவலப் பண்றதுக்காகவும், அவங்க 2 நாடோட ஒரு பரஸ்பரத்துக்காகவும் அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த ஹானரரி அவார்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் பிரதமர் மோடி என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, கங்கை நீரை இருக்கிற ஒரு குடுவையை வந்து அவருக்கு பரிசா கொடுத்திருக்காரு. இவற்றுள் எந்த பாதுகாப்பு பிரிவு இந்தியாவில் சிறந்ததாக கருதப்படுகிறது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா எஸ்பிஜி, ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் தான் வந்து, ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப் தான் வந்து அண்மையில காணப்படுற ஸ்பெஷலா இருக்கிற ஒரு செக்யூரிட்டி ஃபோர்ஸ். நிறைய நியூஸ் வந்து நீங்க பார்த்துருப்பீங்க. நடிகர் விஜய் அவர்களுக்கு ஒய் செக்யூரிட்டி பாதுகாப்பு, இசட் செக்யூரிட்டி பாதுகாப்புன்னு சொல்லிட்டு நிறைய பாதுகாப்பு பிரிவுகள் வந்து கொடுக்கப்பட்டு வருது. அதன் வகையில எந்த பிரிவு பாதுகாப்பு இந்தியாவில் அளிக்கப்படுற பாதுகாப்புல ரொம்ப சிறந்ததுன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஜி. ஆரம்ப காலகட்டத்தில் இந்த பிளாக் கேட்ஸ்ன்னு சொல்லிட்டு இருப்பாங்க, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பிளாக் கேட்ஸ் யாருன்னா நேஷனல் செக்யூரிட்டி கார்டு. இந்த நேஷனல் செக்யூரிட்டி கார்டு தான் முதல்ல இந்த விஐபிஸுக்கு கொடுக்கப்படுற ஒரு பெஸ்ட் செக்யூரிட்டி கார்டா செயல்பட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த யூனியன் கவர்மெண்ட் வந்து அதை வித்ட்ரா பண்ணிட்டு அவங்க ஒன்லி விஐபி செக்யூரிட்டிஸ் டியூட்டிஸா பயன்படுத்தட்டும், மற்ற இந்த பொலிட்டிஷியன் செக்யூரிட்டிஸுக்காக வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவங்க கொண்டுட்டு வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க என்எஸ்ஜி பார்த்தீங்கன்னா கவுண்டர் டெரரிசம் அட்டாக்ஸுக்கு வந்து அவங்கள மூவ் பண்ணிட்டாங்க. இப்போ அதிக அளவில் செக்யூரிட்டி கார்ட்ஸா, செக்யூரிட்டிஸ் குரூப்ஸா வந்து செயல்பட்டு வருவதில் ரொம்ப சிறந்ததாக கருதப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஜி. ஸோ இதில் இந்த டீடைல்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்க. எஸ்பிஜி அப்படின்றவங்க யாருக்கு கொடுப்பாங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, பிரசிடென்ட், அவங்களுக்கு எல்லாருக்குமே கொடுக்கப்படுற ஒரு ஒரு ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் தான் வந்து எஸ்பிஜி. அது மட்டும் இல்லாமல் இந்த இசட் பிளஸ், இசட், ஒய் பிளஸ், எக்ஸ் அப்படின்ட்டு நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. இசட் பிளஸ் பாதுகாப்பு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸ்டு செக்யூரிட்டி வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இசட் பிளஸ் கேட்டகரியில 36 நபர்கள் கொண்டவர்களும், ஒரு 10 சிஆர்எஃப் கமாண்டர்ஸும், ஒரு போலீஸ் பர்சனலும் வந்து இந்த இசட் பிளஸ் கேட்டகரி செக்யூரிட்டியில இருப்பாங்க. இசட் கேட்டகரி செக்யூரிட்டியில பார்த்தீங்கன்னா 22 பர்சனல் போலீஸ், அதாவது 22 பர்சனல் செக்யூரிட்டி கார்ட்ஸும், 4லிருந்து 6 சிஏபிஎஃப் கமாண்டர்ஸும் போலீஸ் பர்சன்ஸ் இருப்பாங்க. இந்த சிஏபிஎஃப், சிஆர்பிஎஃப் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கன்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸோட செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு தெரியும், பாம்ப் ஸ்குவாட் வச்சிருப்பாங்க. ஏதாவது ப்ரோட்டோகால்ஸ் மிஸ் ஆகுற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க அலர்ட் பண்ணி அதை வந்து அவங்கள சேஃப்கார்ட் பண்ணிப்பாங்க. ஸோ ஒய் பிளஸ் செக்யூரிட்டி கேட்டகரி பார்த்தீங்கன்னா 11 பர்சன் செக்யூரிட்டி பர்சனலும், 2லேருந்து 4 கமாண்டர்ஸும் போலீஸ் பர்சனலும் செயல்படுவாங்க. ஒய் செக்யூரிட்டி கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 18 பர்சனும், 1லேருந்து 2 கமாண்டர்ஸ் அண்ட் போலீஸ் பர்சனல் வந்து செயல்படுவாங்க. எக்ஸ் கேட்டகரி செக்யூரிட்டி பர்பஸில் பார்த்தீங்கன்னா 2 பர்சனலும் அண்ட் கமாண்டர்ஸ் யாரும் வர மாட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு ஆர்மடு போலீஸ் பர்சனல் மட்டும் இருப்பாங்க. ஸோ இதெல்லாமே செக்யூரிட்டி கேட்டகரிஸில் இருக்கப்படுற அந்த டீட்டெயில்ஸ், இதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இது சம்மந்தமாக ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.